எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கொடுத்த அறிக்கையில் கூட ஆமாம் என்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, விசாரணை செய்யறதுக்கு நான் உத்தரவிட்டிருந்தேன், அதன் பிறகு சிபிசிஐடிக்கு மாற்றியிருந்தேன், சிபிஐக்கு மாற்றியிருந்தேன், இந்த விசாரணை தொடரும் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஆமாம் நடந்தது அப்படிங்கிற ஒத்துக்கிறாங்களே, ஆனா திமுக ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது. ஞானசேகரன் திமுகவே கிடையாது, திமுக அனுதாபின்னு ஒரு பக்கம் ஒரு உருட்டு. அவர் திமுக மாநாடுகளுக்கு ஆட்களை கொண்டு வந்திருக்காரு. அவர் வீட்டு முன்பு திமுக கட்சி கூட இருக்கு. அவருக்கு திமுக நபர்களோட தொடர்பு இருக்குங்கிறது வெளிப்படையாவே தெரியுது. இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க திமுக பொறுத்த வரைக்கும். சமீபத்தில் பல்லாவரத்தில் பொழிச்சலூர் அப்படிங்கிற இடத்துல 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்காங்க. அதில் 12 நபர்கள் எல்லோருமே சிறிய வயதை உடையவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை கைது செய்து கொண்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு வரதற்கு முதல் நாள் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சிறுமியும் காதலிப்பதாக சொல்லி அவர்களை மிரட்டி அதன் பிறகு அவர்கள் நண்பர்கள் தொடர்ந்து ஒரு 12 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சியும் ஆட்சியாளர்களும் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். ஈசிஆர்ல ஒரு காரை துரத்திய சம்பவம். அதுல திமுக கட்சி கூடி இருந்தது. அந்த துரத்திய கார்ல அந்த டிரைவரை வீடியோ எடுத்து வெளியிட வைக்குது இந்த காவல்துறை. நான் திமுகவே கிடையாது, டோல்கேட்டை தாண்டி போறதுக்காக தான் நான் திமுக கட்சி கூடி வச்சிருக்கிறேன், திமுகவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் அதிமுக காரன், என் குடும்பமே அதிமுக காரன்ட்டு போலீஸ் வாகனத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய குற்றவாளி இவர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லிச்சு காவல்துறை. அவர் பேசுறாரு, வீடியோ போலீஸ் வீடியோ எடுத்து வெளியிடுது. திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அன்னைக்கு சிசிடிவி வெளியாகுது. திமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கல, தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு, பெண்களுக்கு பாதிப்பே இல்லை, பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க போய் சொல்றது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது, அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய நடந்து சொல்றாங்க. அப்போ ஒத்துக்குங்க, ஒரு தவறு நடக்குதுன்னா ஒத்துக்குங்க. தவறுகள் நடக்குது. இந்த மாதிரி கஞ்சா போதையில் இளைஞர்கள் தாக்குதலில் ஈடுபடுறாங்க, போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கு, புழக்கம் அதிகமாக இருக்கு, அதனால தான் குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னா எதுவுமே இல்லை. இந்த பொய் சொல்லி ஆட்சி இழக்க போற கட்சி திமுக அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்குல ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய திமுக அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதற்கும் தீர்வு கொண்டு வரணும், அண்ணாநகர் சிறுமி பாதிக்கப்பட்டதற்கும் தீர்வு கொண்டு வரணும், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விற்ற நபர்கள் அவர்கள் குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். பல்வேறு படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வரணும். ஸ்டெர்லைட் கொடநாடு வழக்கு சொன்னாங்க, நிறைய வழக்குகள் சொன்னாங்க, அதற்கும் தீர்வு கொண்டு வரணும். இதை தடுக்காமல் தொடர்ந்து அதிமுகவை குற்றம் சாட்டுவதும் மற்ற கட்சிகளை விமர்சனம் வைக்கிறதும், ஏன் கேள்வி கேட்கலாம், அதை ஏன் குறிப்பிடலை, இதை ஏன் குறிப்பிடலன்னு கேள்வி கேட்கறதும். ஆட்சி சரியாக இருந்தால் மக்கள் உங்கள் பக்கம் ஆதரவாக இருப்பாங்க. வெறும் 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் கொடுத்து பொய்யான பிம்பங்கள் கட்டமைக்கிறது இது பழைய காலம் கிடையாது. எப்படி உருட்டினாலும் மக்களுக்கு தெரியும். தவறுகளை ஒத்துக்கொண்டுட்டு அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்தா எதிர்கட்சியாவது வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.